ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில எல்லாருக்கும் நம்ம நல்லவனா இருக்க முடியாது, எல்லாருக்கும் நம்ம கெட்டவனா இருக்க முடியாது. சில பேர் அதே போல நமக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, சில பேர் நமக்கு கெட்டவங்களா இருப்பாங்க. மற்ற எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கிறவங்க நமக்கு மட்டும் கெட்டவங்களாக இருப்பாங்க. அப்படி தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகம் உங்க வாழ்க்கையில கெடுதலை பண்ணக்கூடியவர்கள், ஸோ அது இயற்கையாக நடக்கக்கூடிய அமைப்பு உடையவர்கள் யாரார் அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போறோம். முதல்ல அதுல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடியது மேச ராசியிலோ இல்லை மேச லக்னத்திலோ பிறந்தவங்க. இவங்க மூலமா ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை, அல்லது அவங்களே பல நேரத்தில் எதிரிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியா பார்க்கக்கூடியது மிதுன ராசியில அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்க. இவங்களால ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை அல்லது மறைமுகமான வழிகளில் ஒரு பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய உயிருக்கு ஆபத்தான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களால் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பல நேரத்துல வம்பு வழக்கு பிரச்சனை இவங்களால நீங்க சந்திக்க நேரிடும். அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்துல பிறந்தவங்க. இவங்க மூலமா நிறைய பண விரயங்கள், தேவையில்லாத நேர விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டிராவலை, ஒரு பயணத்தை, ஒரு செலவை கொடுக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. மேலும் இதுல முக்கியமான ஒரு ராசி இருக்கு, இன்னொரு ராசி, அது கடக ராசியில பிறந்தவங்க. உங்களை ஒன்றுமில்லாத அவர்களிடம் போகும்போது நீங்க உங்களையே நீங்க இழந்துருவீங்க. ஸோ தனக்கு பின் தான் தான தர்மம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட எல்லாத்தையுமே தானமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இங்க உண்டு. இந்த 4 ராசிக்காரர்கள், மேச ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள், அடுத்தபடியா கடக ராசிக்காரங்க. இந்த 4 ராசியிலோ அல்லது லக்னத்திலோ பிறந்தவங்க உங்களுக்கு சொந்த பந்தமாவோ நட்பு வட்டாரத்திலேயோ அமைஞ்சா அவங்களால நேரடியாகவோ மறைமுகமோ உங்களுக்கு சில கெடுதல் நடக்க வாய்ப்பு உண்டு. அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும், உண்மையில நல்லவர்களாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய சிறிய தவறு, சிறிய பிழைகளால் உங்க வாழ்க்கை பெரிதளவு பாதிப்படையும். அப்போ அவங்களோட பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனத்தோடும் கண்காணிப்போடும் இருந்துக்கிறது நல்லது. அவனை தான் அவங்களுடைய பழக்க வழக்கத்தை நல்ல விதத்துல உங்களால வச்சுக்க முடியும். ஸோ எப்படி ஒரு எலிக்கு பூனை எதிரியோ, ஒரு பூனைக்கு நாய் எதிரியோ, அதே போலதான் இது இயற்கையாக நடக்கக்கூடிய அமைப்பு. நேரடியாக அவர்கள் முக்கியமான காரணம் அல்ல. சரிங்களா? இதை தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. ஸோ இதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற நண்பருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.